வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப்லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம செட்டப் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப்லாஸோட ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம செட்டப். அப்படி தான் இப்போ மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போது மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். நிஃப்டி 50க்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான ஸ்டேட்டஸ் மண்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையா? ஸோ மூவ் இருந்தது. பட் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மூவாக இல்லை. நத்திங் டு வரி. நமக்கு எப்போவுமே ரிஸ்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது. மொமெண்டம் ட்ரேடிங்கில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதை எப்படி மினிமைஸ் பண்ணி அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லை லாஸ் ஹிட் ஆனது அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணி அது ரொம்ப மினிமமான லாஸாக எப்படி நம்ம கொண்டு போகணும், மூவ் பண்ணணும், டெய்லி ட்ரேட்ஸ் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ டெய்லி நம்மளோட சரௌண்டிங் பேஸ் பண்ணியும் நம்மளோட ட்ரேடிங் இருக்கும். ஸோ அதனால அதுலேயும் நீங்கள் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம ரிஸ்க் ஃபேக்டரை ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணி மினிமமாக நம்ம எப்படி லாஸ் ஹீட் ஆனாலும் லாஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அதை ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணி நம்ம எப்படி வெளியில் வரணும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே நம்ம ட்ரேட்ஸ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாகவும் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ரொம்ப மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ நிஃப்டி 50க்கான மண்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் அப்படி தான். ஸோ இங்கே தான் மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க இல்லையா? இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 24598 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு அந்தளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல இல்லையா? பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேயுமே நீங்கள் ஒரு மினிமமான குட்டி டார்கெட் நீங்கள் எதுவும் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் தான் ஆக்சுவலி. ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் பிஃபோர் கேண்டிலோட ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம். ஸோ 24653ல் இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 55 பாயிண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. ஓகே. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் நம்ம லைன்லேயே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24631ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்கவே இல்லை. கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு இங்கே மொமெண்டம் எதுவுமே கிடைக்காதனால அகைன் இங்கேயும் நமக்கு என்ன ஆனது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு நம்மளோட செகண்ட் ட்ரேடில். ஸோ தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன பண்ண மாட்டோம், நம்ம ரூல் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம லைனில் ஒரே லைனில் அகைன் 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த லைனை நெக்ஸ்ட் நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நீங்கள் அதை கன்ஃபர்மேஷன் லைனை சூஸ் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டோம் நம்ம. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த லைனை நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அகைன் நமக்கு மேலேயோ சப்போஸ் மார்க்கெட் மொமெண்டம் அப்வர்டில் இருந்தால் அது மேலே இருக்கிற லைனை, இல்லை டவுன்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா கீழே இருக்க லைனை நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனை அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரூல் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நான் சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இங்கே ஆல்ரெடி அகைன் இங்கே உங்களுக்கு 2 ட்ரேட் கிடச்சிருக்கு, 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் நான் இங்கே நம்ம ட்ரேட் அட்டன் பண்ண மாட்டோம், என்ட்ரு ஆக மாட்டோம். ஸோ தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் அகைன் இங்கே மேலே இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த லைனில் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24707ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல மூவ் இருந்தது டவுன்வர்ட்ஸில். கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரு ஆகி நமக்கு ஒரு நல்ல மூவ் கொடுத்தது. 24644 வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட், ஒரு 63 பாயிண்ட் இங்கே நம்மளோட தேர்ட் ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. இதுதான் நம்மளோட மண்டேக்கான ட்ரேட்ஸ் கிடச்சிது. இவ்வளோ தான் கிடச்சிது. ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல.
தென் டைம் அவுட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான ஒரு 3 ட்ரேட் கிடச்சதில் 2மே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. பட் ஒன்று வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம நீட்டாக வெளியில் வந்தோம். ஸோ 80 ஸ்டாப் லாஸில் வந்துட்டு ஒரு 63 தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து மண்டே ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு 17 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸில் தான் வந்து மொமெண்டம் இருந்தது. மார்க்கெட் மொமெண்டம் இன்றைக்கான ஸ்டேட் நான் சொல்கிறேன், ஐ மீன் மண்டேக்கான ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். ஸோ வாங்க, நத்திங் டு வரி, நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து இன்னும் சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கட்டும். வாங்க இப்போது வந்து நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் டியூஸ்டே இப்போ மார்க்கெட் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்னென்ன டார்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 24779, 24848, 249, 02, 250, 26, 25, 114, 252, 41, 253, 12. ஸோ இது நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் இது. ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் சப்போஸ் க்ரியேட் ஆகிடுச்சு மார்க்கெட் மொமெண்டம் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 246, 90, 245, 71, then 244, 60, 243, 55, 242, 67, 242, 14, 241, 32, 240, 63. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ரெண்டில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. என்ட்ரி எக்ஸிட்டில் எனி டவுட் இருந்தாலும் அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். ரிஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணி நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மண்டே அனாலிசிஸ் தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான மண்டே அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இங்கேயும் அதே தான், நம்ம அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ 55486 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். ஒரு மினிமமான இங்கே வந்து ஒரு 49 வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட்டோடு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஓகேயா, இங்கே நீங்கள் க்ளோசிங்கில் என்ட்ரு ஆகிட்டு இங்கே ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக ஒரு 49 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் நம்ம லைனில் அகைன் வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 55534 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு பாருங்களேன் மொமெண்டம் எதுவுமே கிடைக்கல. அப்படியே சடனாக ரிவர்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹையில் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க ஸ்டாப் லாஸ் வேல்யூ. ஸோ இங்கே 55569 வந்துட்டு இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இங்கே ஒரு 35 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு அகைன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி நீங்கள் இதோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 55483 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு மொமெண்டம் சுத்தமாக கிடைக்கல. ஏன்னா கன்ஃபர்மேஷனே நமக்கு ரொம்ப லேட்டராக கிடைச்சது இல்லையா. ஸோ கிடைச்சதுனால நமக்கு வந்து மொமெண்டம் கிடைக்காம மார்க்கெட் சடனாக இங்கே ரிவர்சலில் மூவ் ஆகிட்டு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இங்கே தான் வந்து கொஞ்சம் மேஜர்
ஸ்டாப் லாஸ். இங்கே வந்துட்டு ஒரு 108 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே 55591 வரைக்கும் இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண மாட்டோம், அகைன் ஒரே லைனில் 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதில் அதே லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம் இல்லையா. அது நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல். ஸோ நமக்கு இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ட்ரேடு தான். 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது, 1 ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேயா. பட் இல்லை நான் வந்து அந்த அந்த இதை கன்சிடர் பண்ணாமல், நான் ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணாமல் சப்போஸ் நீங்கள் இன்னொரு ட்ரேட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக நமக்கு மண்டே ட்ரேடில் நமக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம கன்ஃபர்மேஷன் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைனில் வந்து நமக்கு கிடைக்கிற ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஏர்னிங்கில் தான் இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், லாஸ் ஹிட் ஆனாலும் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே தான் என்ட்ரு ஆகுறீங்க, நம்ம லைனில் கரெக்டாக இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் இதோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா 55616 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட மேக்ஸிமம் பாயிண்ட்டான 55721 வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பராக இங்கே வந்து ஒரு 115 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 115 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட்டப் வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரானாலே போதும், ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு மூவ் இருக்கும். ரிஸ்க்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப மினிமைஸ் பண்ணி தான் நம்மளோட வந்து லாஸ் ஹிட்டிங்கும் இருக்கும். ஓகேயா. ஸோ இதுதான் நம்மளோட 4th அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஆக்சுவலி 4th ட்ரேட் நம்ம அட்டன் பண்ணலை, பட் நான் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாத போது இங்கே நமக்கு கிடைச்ச ஃபைனல் ட்ரேட் இது தான். இங்கே ஒரு 115 பாயிண்ட் வந்துட்டு 115 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான மண்டே அனாலிசிஸ். ஆக்சுவலி வந்து இங்கேயுமே நமக்கு என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் தானே ஹிட் ஆச்சு இல்லையா. 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, 1 மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங். ஓவராலுமே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ நத்திங் டு வரி. இது எல்லாத்தையும் நம்ம ரெக்கவர் பண்ணுற மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் வந்து இருக்கட்டும். வாங்க இப்போ டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் டார்கெட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 55709, 56040, 56310, 56447, 56705, 56883, 57078, தென் 57276. இது அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். இஃப் சப்போஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55586, 55383, 55165, 54935, 54751, 54527, 54331, 53946. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டேக்கான ஃபுல் ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ் இது தான், டார்கெட் பாயிண்ட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ராங்க. ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட ட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கட்டும். ஓகேயா. ஸோ வாங்க, ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே ட்ரேட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.